அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தேவன் தந்த ஆவி. சரி, இந்த காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியினர் வெளிப்படுத்துகிற காரியம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இப்போ பார்த்தீங்கன்னா, மண்ணினால உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவன் ஆவியில்லாதான் இருந்தான், ஆவி உள்ளவனாக. அதாவது தேவன் சிருஷ்டிப்பின்படியே, தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியே தேவன் ஆவியுள்ள ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது தேவனாகிய கர்த்தர், அதுக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் பார்த்தீங்கன்னா, மனுஷனை போல காற்றை சுவாசிக்கக்கூடியதல்ல, அது ஆவியினால் மரணம் இல்லாத ஜீவன். அப்படி முதலாக அந்த மனுஷனுக்கு, மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு சுவாசம், அவன் ஆசிலே சுவாசத்தை ஊதினார் என்பது, இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய காற்று, அந்த காற்றை கொண்டும் தன்னுடைய ஜீவனாக தன்னுடைய ஆவியை தான், ஆவியும் உள்ளாக காற்றோட, இந்த காற்று அவன் இந்த பூமியின் சாயல், அதற்கு அவனுக்கு காற்று தேவை, அவனுக்கு உயிர் தேவை. ஆனால் தம்முடைய ஆவியை தான் உள்ளே அனுப்பினார். அப்பொழுதுதான் முதலாக சர்வலோகத்திற்கும் இந்த காற்றே உண்டானது. தேவனாகிய கர்த்தர் இந்த நாசியிலே ஊதும் பொழுதுதான் உலகம் முழுவதுக்குமாக காற்றே உண்டானது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த காற்றை மாத்திரமல்ல, அதற்கு உள்ளாகவும் தன்னுடைய ஜீவனான ஆவியை அவர் அவனுக்குள்ளாக அனுப்பினார். சரி, இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, யோபு 27ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும். என் சுவாசம் என்பது பார்த்தீங்கன்னா உயிர், என்னோட உயிர். நான் சுவாசிக்கிற இந்த காற்று எனக்கு உயிர். ஆனால் தேவன் தந்த ஆவி, அந்த ஆவிதான் முழுமையாக செயல்படுத்துவது. நான் வெறுமனையாக இருந்துட்டு நான் சுவாசிப்பதனால் எனக்கு ஒன்றுமே அல்ல. அந்த காற்றை உள்ளே இழுப்பதும் அதை வெளியே விடுவதும் ரெண்டும் நம் தேவனாகிய கர்த்தருடைய ஆவிதான் முழுமையாக நடப்பிக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் மரணம் அடையும் போது பார்த்தீங்கன்னா, அந்த காற்றை உள்ளாக இழுக்கும் போது நின்றும். அந்த காற்றை உள்ளாக இழுக்கும் போது, ஏனென்றால் அவர் ஊதின ஜீவ சுவாசம், அந்த காற்று, இழுக்கப்பட்ட காற்று வெளியே வராது, அதோடு முடிஞ்சுது. அவன் உயிர் அவன் சுவாசிக்கிற காற்றுல கிடையாது, தேவனாகிய கர்த்தருடைய ஆவியில் இருக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, அதனால தான் நம்ம அநேகர் சொல்வோம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன சொல்வாருன்னா, அவர் சாமி கிட்ட போயிட்டாருன்னுவாங்க. அதே ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, அவர் நித்திரை அடைந்தார். இந்த 2 காரியம் என்னன்னா, உள்ளாக இருக்கிற அந்த ஆவி, தேவன் தந்த ஆவி, இந்த ஆவிதான் அது தேவனுக்குரியது. சிஷ்டிக்கருடைய ஒரு வசனத்தில் கூட இருக்குது. புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா, ஆவி என்னும் அச்சாரத்தை வைத்தாட்டு இருக்கும். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்தார்னு. அடிப்படையே பார்த்தீங்கன்னா, சுவாசத்தை காட்டிலும் ஆவி, நம் தேவனாய கர்த்தருடைய ஆவியை நமக்குள்ளாக வைத்தார். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தில் அவர் சொல்ற காரியம், என் தேவன் தந்த ஆவி என் நாசியில் இருக்க மட்டும்.
அந்த ஆவி எப்பொழுது என் ஆசையை விட்டு நிற்கும் என்றால், என்னை அந்த சுவாசிக்கிறதுக்கு இந்த காற்றையும் அதை வெளியே விடுவதற்கும் ரெண்டுமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அவருடைய ஆவிக்குள்ளாகத்தான். அந்த ஆவிக்குள்ளாகத்தான். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, என் நாசியிலே இருக்கு மட்டும், அது வரைக்கும் தான். இந்த சுவாசம் என்பது பார்த்தீங்கன்னா, ஒருவன் வெறும் சுவாசிக்கிறத மாத்திரம், ஆவி கிரியை செய்யாமல் வெறும் சுவாசத்தை மாத்திரம் வைத்திருந்தால் அவர் படுத்த படுக்கையாக என்னவா இருப்பார்னா, ஹோமா ஸ்டேஜில் இருப்பார், நினைவு இழந்தவராக இருப்பார். அங்கே உள்ளே இருக்கிற அந்த ஆவி அது கிரியை செய்தால் மாத்திரமே, அந்த ஆவி கிரியை செய்தால் மாத்திரமே அவரால் செயல்பட முடியும். நம்ம மருத்துவத்தில் மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, மூக்கில் அந்த ஆக்சிஜன் ஏற்றுவாங்க. இந்த ஆக்சிஜன் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கொடுக்குற ப்ரெஷரில் அந்த ஆக்சிஜன் தான் உள்ளே போகுமே தவிர, அங்கே போயிட்டு மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு இந்த செயற்கையான ஆக்சிஜன், அப்படி என்ன ஆக்சிஜன் கொடுத்திருந்தாலும் சரி, அந்த ஆவிதான் அதையும் உள்ளே போகிற இந்த காற்று, அந்த காற்று வெளியே வருவதற்கும் அந்த ஆவி கிரியை செய்தால் மாத்திரம்தான். இதில் தான் இந்த வார்த்தையில் அவர் சொல்கிறாரு, என் தேவன் தந்த ஆவி என் ஆசியிலும் இருக்க மட்டும். இந்த சுவாசிக்கிறது, உள்ளே இழுத்துறதும் வெளியே விடுறது எல்லாமே என் கையில் இல்லை, நம் கையில் இல்லை, அவருடைய கையில். நம் தேவனாகிய கர்த்தர் நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினாரே, அதில் தான். ஆனால் இதுக்குள்ள காரியமாக இந்த நாளிலும் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.